வணக்கம். நான் ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு தான் வீடியோ எடுக்கிறேன். நான் இப்போ எங்கே போயிடுறேன்னாக்கா அந்தியூர் குருநாதசாமி கோயிலுக்கு போகிறேன். நான் இப்போ பவானியிலேருந்து ஸ்ட்ரைட்டாக நான் போகிறேன். எங்கேன்னா அத்தானி போகிறேன். நம்ம பையன் கிரின்னு சொல்லிட்டு ஒரு மெக்கானிக் இருக்கு. அப்படி அண்ணா நீங்கள் அப்படியே ஒர்க் ஷாப்புக்கு வாங்க, நான் வந்துட்டு அப்படியே போகலாம் அப்படின்னு அப்படி சேர்ந்து தம்பி பார்த்துட்டு போகிறேன். இந்த ரோடு நேராக போனாக்கா சத்தி போகலாங்க. இந்த ரோட்டில் மட்டும்தான், ரோட்டுக்கு ரெண்டு பக்கமும் இன்னும் கடை, ரியல் எஸ்டேட்டு எதுவும் வரல. பாருங்க எப்படி பச்சையா இருக்குது. இது வந்து பவானி சாகர் டேம், தண்ணி வந்து பாயிற இடம் பூரா பாருங்க. ரோட்டு ஓரத்தில் புளியா மரம், இயற்கை விவசாயம், கடைங்கெல்லாம் அங்கங்கே மட்டும்தான் ஒரு கடை இருக்கு. மற்றபடி கம்ப்ளீட் எல்லாம் விவசாய பூமி மட்டும்தான். நான் பூமியை கூறு போட்டு விற்க ஆரம்பிக்கவில்லை. அந்த பூமியை கூறு போட்டு விற்கும் ஒரு மோசமான வேலையை இவர்கள் செய்யவில்லை. நான் ஒரு கிட்டத்தட்ட 10 நாளாக வந்துட்டு வீடியோ போடல. ஏன்னா அதில் என்னுடைய சொந்த கருத்தெல்லாம் சிலது போட்டிருந்தேன். அதெல்லாம் வந்துட்டு எனக்கு சில டோஸ்லாம் விழுந்தது. நம்ம குறுக்கால ஒரு விசேஷங்கள்லாம் நடைபெற்றது. அதனால் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிட்டேன். நான் இன்றைக்கி தான் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா வெளியிலேயே வந்திருக்கிறேன். இப்போ வந்துட்டு நம்ம கிரி பார்த்தீங்கன்னாக்கா நான் வீடியோ எடுத்துகிட்டு இருக்கும்போது கூப்பிட்டுருக்கேன். நான் வீடியோ எடுத்துக்கிட்டே போயிட்டுருக்கிறேன். ஆச்சு கிட்டத்தட்ட அத்தானிக்கு இன்னொரு 5 கிலோமீட்டர் தான் இருக்குது. அத்தானிலேருந்து மறுபடியும் ரைட் சைடு போனோம்னா அந்தியூர். நாங்கள் தேங்காய் பால் இருக்குல்ல, அத்தானியில் கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. குடிச்சிட்டு அப்புறம் போகலான்னு இருக்கேன். இது மேவானின்னு ஒரு இடம். அந்த இடத்துல குடிச்சிட்டு போகிறோமா. அப்புறம் தான் ஒருத்தர் சொன்னார், அங்கே குருநாதசாமி கோயில் இதுலேயும் வந்துட்டு கடை போட்டிருக்காங்க அப்படின்னு சொன்னாங்க. இருந்தாலும் அங்கேயும் போய் குடிப்போம். நான் எப்பயுமே வந்து பவானி கண்ணன் காஃபி, அங்கே நம்ம அண்ணன் ராஜா அண்ணன் வந்துட்டு அவர் போட்டு வச்சுருப்பாரு. அங்கே தான் எனக்கு கொடுப்பாங்க. சரி, அப்படியே போகலாம். கிரி வேற கரெக்டா நம்ம கிரி வந்துட்டு கூப்பிட்டாப்டியா. திருப்பி நான் வந்துட்டு கிரி எங்க இருக்கிறீங்க கூப்பிடுறேன். அண்ணா பாருங்க, உங்களுக்கு முன்னாடி தான் ட்ரையல் பார்த்துட்டு இருக்கிறேன் அப்படின்னு போயிட்டு இருக்காரு. அவர் மெக்கானிக்கு, அதனால வந்து அவர் ட்ரையல் பார்த்து போயிட்டு இருக்காரு. இப்போ அவர் பட்டறைக்கு தான் போயிட்டு சற்று இலைப்பாரி விட்டு அப்புறம் நம்ம வந்து குருநாதசாமி கோயிலுக்கு போவோம். குருநாதசாமி கோயிலில் நம்ம வேலுக்குறிச்சி அண்ணன் காமாட்சி அப்படிங்கிறவர் வந்துட்டு, அவங்க பையன் தான் போன வருஷம் வந்துட்டு குதிரை ரேஸில் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் வாங்கினா. அப்படி அதனால் அவங்கள போய் பார்த்துட்டு அவர் மத்தியானம் கோழி வறுத்து வச்சுருக்கிறனாரு. கோழிக்கறி சாப்பிட்டுட்டு அப்புறம் நம்ம காஞ்சி கோயில் ரமேஷ் மாமா விண்டேஜ் கிங்கு, அவர் அங்கே வனத்தில் இருக்காரு. அவர் வந்துடுறாரு. அவரை பார்த்துட்டு நாங்கள் சீக்கிரம் கிளம்பிட்டேன். ஈபிள் டவரையே இந்த இடத்துல நிறுத்தி இருந்தாலும், அம்பானி வீட்டு என்னமோ இண்டியானா ஹவுஸ் என்னமோ சொல்றாங்க, அந்த வீடு இந்த இடத்துல இருந்தாலும் இந்த இயற்கை போல் வருமா அப்படிங்கிறத. இந்த பக்கத்தில் இருக்கவங்களுக்கு பூரா ஆயுசே அதிகங்க. நம்ம ஊர் பக்கம் பூரா என்ன சொல்றானுங்க, எங்க ஊர்ல சில புடிங்கலாம் ராசிபுரம் என்ன டெவலப்பே ஆகலிங்கிறாங்க. என்னப்பா டெவலப்னா என்னன்னா, இன்னும் பில்டிங்லாம் நிறையா வரல, இன்னும் நிறையா எது ஆகலின்றானுங்க. நிறையா வண்டினா அப்புறம் நாத்தம் சேரலன்னு சொல்லு அப்படின்னு. ஏண்டா ஒரு ஊருக்கு அழகு வந்து இவ்வளோ பேர் தான், அதுக்கு மேலே இருந்தால் அது நாத்தம் தாண்டா அப்படிங்கிறேன். திருப்பதியில் கூட்டம் கம்மியாக இருந்தால் நல்லா தரிசிச்சோம் அப்படின்னு சொல்லலாம். பயங்கர கூட்டங்க, எங்கே பார்த்தாலும் ஒரே நாத்தம், மனுஷன் நெவந்து போக முடியல அப்படின்ற மாரி. கரெக்டாக அந்தந்த ஊருக்கு தகுந்த மாதிரி தான் பாப்புலேஷன் இருக்கணும். அதை விட்டு எல்லாம் இருந்தால் கலீஜாக தான் இருக்கும். சென்னையெல்லாம் எப்படி இருக்கு, இப்போ பம்பாய் எப்படி இருக்கு, டெல்லி எப்படி இருக்கு. டெல்லியில் டீசல் வண்டியே கூடாதுன்ட்டாங்க. என்ன பொல்யூஷன் எல்லாம் பாருங்க. ஒரு பஸ்ஸுக்காரர் என்ன கொல்லும் முயற்சியில் வராரு. ஈரோடு இருந்தால் அடுத்த வீடியோ வரும். வணக்கம். இவர் தான் நம்ம கிரி. பாருங்க, இதாங்க இந்த பிரிவு. இப்போ ரைட்டில் போனோம்னா அந்தியூர்,
நேராக போனால் சட்டி. நம்ம கிரி வந்து ட்ரையல் பார்க்குறாரு. அவர் பட்டறைக்கு தான் போவோம். இப்போ வந்தாலும் அன்பான பையன், விடமாட்டேன். வாங்கினா போகலான்ட்டு விட மாட்டேன். நான் இப்போ நம்ம தம்பி பட்டறைக்கு வந்துட்டேன். நம்ம தம்பி பட்டறை பேர் வந்துட்டு விங்ஸ் ஆட்டோ ஒர்க்ஸு. நம்பர் பாருங்கள், பார்த்துக்கோங்க. இந்த பக்கம் வரவங்களுக்கு ரொம்ப யூஸ் ஆகும். தம்பி வீடு கடை எல்லாமே. நம்ம தம்பி பேர் கிரி. இப்போ கிரியினுடைய ஒர்க் ஷாப் இருக்கிற இடம் வந்து பவானி பிரிவு கை காட்டிக்கிற இடத்துல இருக்குது. இப்போ அங்கேருந்து இப்போ நாங்கள் வந்து 2 பேரும் அத்தானி போயிட்டு இருக்கோம். கிரி முன்னாடி போகிற அப்படி கிரியை தொடர்ந்து பின்னோக்கி சென்று ரோடு நிறைய கரும்பு கடை, நல்லா இயற்கை சார்ந்த கடைகளாக இருக்கும். அந்தாண்ட சோழ நிற்கிறது கடைலாம் நிறைய. இது அந்தியூர் ரோடுங்களா. போகிற வழியில் பார்த்தீங்கன்னாக்கா தென்றல் ஆட்டோ ஒர்க்ஸு. இந்த ஆட்டோ ஒர்க்ஸ் யாருது அப்படின்னா நம்ம கிரி அவங்க ஓனருது அப்படின்னா. அப்படி அவர் வந்துட்டு ஒரு Yamaha RX 100 வச்சுருக்காங்க அப்படின்னாரு. அது நம்ம சேலத்து வண்டி TAL. சரி, அது ஒரு இன்டர்வியூ எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த அண்ணன் அப்படியே வண்டியை நீட்டாக தொடச்சி என்னாரு. அவர் தான் ஓனர். அண்ணா வணக்கம். வணக்கங்கண்ணா. வணக்கம். எத்தனை வருஷமாக மெக்கானிக்காக இருக்கீங்க? நான் ஒரு 30 வருஷமாக இருக்கிறேன். வெரி குட். உங்கள் அசிஸ்டண்ட்டு தான் கிரி? ஆமாங்கண்ணா, நம்ம அசிஸ்டன்ட். ரைட்டு. இப்போ வந்துட்டு இந்த வண்டி நான் இன்டர்வியூ ரெகுலராக எடுக்கிற மாதிரி எடுப்பேன். நான் எடுக்கிறேன்னு சொன்னோன்னே அந்த அண்ணன் நீட்டாக ஒரு 5 நிமிஷத்தில் வண்டி நீட்டாக தொடச்சிட்டாரு. ஒர்க் ஷாப்பு அண்ணனோட சொந்த இடம். இது வந்து பவானி பிரிவு அந்தியூர் அந்த மெயின் ரோட்டில் இருக்குது. அத்தானி டு அந்தியூர் போகிற வழி இல்லைங்கண்ணா, முனியப்பம்பாளையம்னு சொல்லி. அத்தானிக்கும் அந்தியூருக்கும் நடுவால் 5 கிலோமீட்டர் முன்னாடியே இருக்குண்ணா. அத்தானிக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி, அந்தியூருக்கு 5 கிலோமீட்டர் முன்னாடி. சூப்பர். நம்ம ஆடுங்கள்லாம் யாராவது அங்கேருந்து வந்தீங்கன்னா எதுனாலும் கூப்பிடுங்க, பயனடைஞ்சுக்கோங்க. இடையில ஏதாச்சும் உங்களுக்கு பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நம்ம ஊருக்கு வர்றீங்கன்னா கண்டிப்பாக வந்து நாங்கள் உதவி பண்ணுவோம். நீங்கள் வந்து அந்த மாதிரி இந்த வழியில் எங்கேயாவது ஒரு 5-10 கிலோமீட்டருக்குள்ளே உங்களுக்கு வண்டி பிரேக் டவுன் ஆச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக என்னுடைய நம்பர் அண்ணங்கிட்ட கொடுக்குறேங்க. அப்படியே சொல்லிடுங்க. தாராளமாக என்னுடைய நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா 9788645628ங்கண்ணா. இன்னொரு முறை சொல்லிடுங்க. 9788645628. இந்த நம்பருக்கு வந்து நீங்கள் தாராளமாக ஒரு 10 கிலோமீட்டருக்குள்ளே ஏதாவது பிரேக் டவுன் ஆனால் நீங்கள் எனக்கு கூப்பிடுங்க. கண்டிப்பாக வந்து நம்ம ஊருக்காக நீங்கள் வர்றீங்க, சிரமப்படக்கூடாது. கண்டிப்பாக என்னால் முடிஞ்ச உதவியை வந்து நான் கண்டிப்பாக செஞ்சு தர்றேன். நன்றி. தேங்க்யூ வெரி மச். இவர் கிரியினுடைய நம்பர் நான் ஏற்கனவே போர்டிலிருந்து போட்டேன். இருந்தாலும் கிரி உங்கள் நம்பரும் அப்படி சொல்லிவிடுங்க. 9934377477. நம்ம கிரி வந்துட்டு ஏற்கனவே நம்ம உள்ள போயிட்டு இருந்தோம். அது என்னது கொண்டக்கரை, என்னது கொங்கடை போயிட்டு இருந்தோம். அந்த இடம்லாம் எனக்கு இருக்கிறதே தெரியாது. கிரி தான் கூட்டிகிட்டு போனேன். அப்படியே அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க. நான் பொறுமையாக ஒரு நாளைக்கு அங்கே போயிட்டு உங்களுக்கு எல்லாம் வீடியோ எடுத்து போடுறேன். இன்றைக்கி குருநாதசாமி கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டாக்கா இன்றைக்கே டைம் சரியாக போயிடும். இன்னொரு நாளைக்கு போகலாம் ஃப்ரீயாக. ரோட்டில் பார்த்தீங்கன்னா புளியா மரம் பாருங்கள். இந்த பொள்ளாச்சியில் இருக்கும் ஆனமலை ரோடு இதே மாதிரி தான் இருக்கும். பந்தல் மாரி கடைசி வரைக்கும் 1 கிலோமீட்டர் இதே மாதிரி இருக்குமா? கடைசி வரைக்கும் இப்படி தான். இந்த இயற்கையெல்லாம் அடிக்காமல் ரோடு பெருசு பண்ணுறேன்னு சொல்லி இதெல்லாம் வெட்டாமல் இருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். வெட்டிட்டாங்கன்னா ஊரே மாறி போயிடும். அரசாங்கம் வந்துட்டு இன்னொரு பேரல் ரோடு போட்டாலும் பரவாயில்ல, இதை இப்படியே விட்டுறணும் அப்படின்னு நான் வேண்டிக்கிறேன். இங்க பாருங்க, கோபிச்செட்டிபாளையத்துலேருந்து நாம் இங்க வந்திருக்கிறேங்க. அண்ணன் அங்கிருந்து ராசிபுரத்துலேருந்து வந்திருக்கிறாங்க. இங்க பாருங்க, அண்ணனோட வண்டிக்கு நான் எப்பவுமே ஃபேனுங்க. இங்க பாருங்க இந்த மாதிரி வண்டி எப்படி அந்தியூர் குருநாதசாமி கோயில் அந்த இருக்க இடத்துக்கிட்ட வந்துட்டோம். இங்கே உங்களுடைய இது சொல்லிடுங்க. என்ன இது? அந்தியூர் Yamaha 2 stroke bikes. அந்தியூர் Yamaha 2 stroke bike. சொல்லுங்கள். அந்தியூர் Yamaha 2 stroke bikes. சரி, அங்கே வந்துட்டு வந்தாச்சா? அங்கே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மக்கள் பூரா Yamahaலாம் ஃபஸ்ட் கிளாஸை நிறுத்தி வச்சுருக்குறாங்க. நல்லா இவங்க ஃப்ரெண்ட்ஸு. எல்லாம் அந்த திருவிழாவுக்கு வரும் மக்களை வரவேற்பதற்காக அந்தியூர் உள்ள வந்துட்டோம். கோபிச்செட்டிப்பாளையத்தில் நம்ம ஃபேமஸான CBC கார்த்தி
அவர் வந்துட்டு மீட்டப் பண்ணிட்டோம். ரொம்ப நாளாக பார்க்கணுன்னு இருந்தேன். அவரு இப்போ மலேசியாலாம் போயிட்டு செம ரைடு பண்ணிட்டு வந்தார். செம ஜாலியாக இருந்தது ப்ரோக்ராம்லாம். மலேசியா நாங்கள் நேரில் போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீல் ஆகிடுச்சு. கிரி அப்படியே எடுங்க, அப்படியே எடுத்து வாங்க வாங்க. எப்படிங்க, எப்படி இருக்கீங்க? வாங்க அப்படியே கிட்ட. மாமா வாங்க. ஐயோ எல்லாம் ஒரே கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட வாங்க, கிட்ட வாங்க, அப்படியே கிட்ட வாங்க. மாப்பிள்ள அப்படியே கேமரா கிட்ட கொண்டாங்க. இந்த பஜாஜ் வண்டி நான் ஓட்ட வண்டி. ஆமா, நீ சொன்னீங்க ஓட்டாத வண்டி. ஆமா, ராசிபுரம் மச்சேன் பழைய வண்டிகளை எடுத்து ரெடி பண்றத கில்லாடி அவரு எல்லாம் பழத்தை மறந்துடுறாங்க. பழைய வண்டி தான் அவர்கிட்ட கொடுத்துடலாம். பழைய அண்ணன் எப்பவுமே மச்சான் வந்து பழைய வண்டி எடுத்து ரெடி பண்ணி அதை கண்டிஷன் ஒர்க் கண்டிஷன் கொண்டு வந்து கில்லாடி மனுஷன். உங்களுக்கு யாராருக்கு பஜாஜ் ஆட்டோ வேணுமோ, இந்த ஸ்கூட்டர் வேணுமோ அவரை கான்டாக்ட் பண்ணுங்க. அதுலேயே வந்து சூப்பர். அப்படியே கிட்ட கொண்டாங்க, வண்டி தெரியும். இதெல்லாம் தான் இதனுடைய Facebook, Instagram, YouTube எல்லாம் பாத்துங்க. தேங்க் யூ வெரி மச். நல்லா இருக்கீங்களா? வெரி குட். இதுல வண்டி இதுல வந்தா நம்ம கண்டிப்பா இவர் வந்து சேலம் இவர் வந்து ஒட்டகம் குதிரை எல்லாமே வச்சுருக்காரு. நம்ம ஃபேமிலியாக வந்து இதுகிட்ட பார்த்தோம். கண்டிப்பாக கல்யாணம் பண்ணாங்க. போன வருஷம் அங்கே பார்த்தோம். கண்டிப்பாக இந்த வருஷம் இப்போ அதே குதிரை எடுக்கிறோம். இப்போ ரேட் எல்லாம் ரொம்ப சூடாக சொல்லுவாங்க. அப்படி ஃபினிஷிங் ஸ்டேஜில் தான் எல்லா திங்ஸோட ரேட்டு ப்ரைஸ் போக கம்மியாக கொடுத்துட்டு போகலாம் அப்படின்னு போவோம். போயிட்டு நான் ஞாயிற்றுக்கிழமை கண்டிப்பாக அவங்க சண்டே வாங்க, உங்களுக்கு இன்னுமே நிறைய எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். க்ரௌட் இன்னும் நிறைய இருக்கும். நரன் வேலை வந்து தம்பி சரவணன் வணக்கம். நம்ம ஊருக்கு எங்களை பார்க்க கண்டிப்பாக மதியம் பண்ணுறோம். கண்டிப்பாக வாங்கண்ணா. ஐத்ரி சரி. என்ன மட்டன் சிக்கன் ரெடியாக இருக்கு. நீங்கள் சாப்பிட்டீங்களா? நான் இன்னும் ரவுண்ட்ஸ் போயிட்டு தான் வருவோம். இல்லை இன்னும் ரவுண்ட்ஸ் போயிட்டு அவங்க வருவோம். நீங்கள் வாங்க. சந்தோஷம். தம்பி காஞ்சி கோயில். வணக்கம் தம்பி, பேர் சொல்லுங்க. சத்தியமங்கலம். நம்ம தம்பி தான். பாருங்க, இவங்க குதிரைக்கான குதிரை மாடுகளுக்கான அத்தனை இதுவும் போட்டிருக்காங்க. என்னையிலிருந்து போட்டிருக்கீங்க கடை? அண்ணா நாங்கள் போன ஞாயிற்றுக்கிழமை வந்துட்டோங்க. இன்னும் எத்தனை நாளைக்கு இருக்கோம்? ஆனால் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் நாங்கள் இருப்போங்க. அப்போ நம்மளுக்கு குதிரை இருக்குங்க. நாங்கள் குதிரை வியாபாரிங்க. அதுபோல் வந்து நமக்கு இந்த குதிரைக்கு உண்டான எல்லா அக்சசரியும் யூஸ் பண்ணுறோம். உங்கள் ஃபோன் நம்பர் அப்படி சொல்லிடுங்க. 9361691123ங்க. நார்மல் சொல்லிடுங்க. 9361691123ங்க. குதிரை பேர் ஆதிரா. நான் ஏற்கனவே நான் வந்துட்டு வீடியோ எடுத்திருக்கேன். போன வருஷம் வந்துட்டு நம்ம ஊருக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா பெருமை சேர்த்த குதிரை இவர் தான். காமாட்சின்னு பேர். இவர் வந்துட்டு குதிரையுடைய ஓனர். அவங்க அப்பா இவங்கெல்லாம் அவங்க ஃபேமிலியெல்லாம் வந்திருக்காங்க. இதெல்லாம் வந்துட்டு கோயிலுக்கு, குருநாத சாமி கோயிலுக்கு வந்துட்டு எல்லாம் சாமி கும்பிட்டு அவங்க கெடா விருந்து கோழிலாம் இருந்தாங்க. நான் இப்போ மதியானம் அங்கே தான் சாப்பிட்டேன். போன டைம் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் நம்மால் ஓட்டி தான் ஃபஸ்ட் ப்ரைஸ் வாங்கினேன். அப்படி இந்த வருஷமும் ஃபஸ்ட்டு ப்ரைஸ் வாங்கணும். நம்ம நாமக்கல் மாவட்டத்துக்கு பெருமை சேர்த்துன்னு வாழ்த்துறேன். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட். பார்த்தீங்கன்னா ஷோ நடக்க போகுது, அதனால் எல்லாம் ரெடியாக இருக்காங்க. நேற்று நடக்கலையா, அதனால் இன்றைக்கி வந்து லாஸ்ட் ஷோ நடக்குது. இது வந்து ஒரு கேட்டகரி. மழை வராமல் இருந்ததுன்னா நல்லது. இருக்கண்ணா வாங்கண்ணா. எல்லாருமே நம்ம ஃபாலோவர். போயிட்டு வரட்டுமா? பார்த்து போயிட்டு வாங்க.
சரி, நம்ம அந்தியூர் குருநாத சாமி கோயிலுக்கு போயிட்டு மழை அதிகமாக பிடிக்கிற மாதிரி இருந்துட்டு பயந்துட்டு ஓடியாந்துச்சு. அப்புறம் கிரி வந்துட்டு அந்தியூர் வரைக்கும் இந்த வழி அனுப்பிச்சிட்டு போனோம். அப்படி அந்த வேப்ப மரத்து கடையான் விஸ்பா டீ ஸ்டால், டீ நல்லா இருந்தது. இந்த ஊரில் இதுதான் ஃபேமஸான கடைன்னு அந்தியூர் கிரி சொன்ன. அப்படி இந்த கடை ஃபேமஸ். ஆமாங்க. சரி, ரைட்டு. இருந்தாலும் நீங்கள் டீ சாப்பிடல. நான் டீ சாப்பிட்ற பழக்கமே இல்லைங்க. சரி, அப்போ நான் கிளம்பட்டுமா? சரிங்க. நைஸ் மீட். சரி.